Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 8 exercise 8.1 question number 2 third option பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Cubic root of this 26. இதோட approximate value நம்ம find out பண்ணலாம். First formula எழுதிக்கலாம். Linear approximation L of x equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இது நம்ம equation 1 எடுத்துக்கலாம். Okay, first given problem வந்து f of x எடுத்துக்கலாம் 3 of root x. Okay, இது நம்ம எப்படி எழுதலாம்? x power 1 by 3. x க்கு பதிலா x naught நம்ம substitute பண்ணிக்கலாம். ஏன்னா formula நமக்கு x naught தேவைப்படுது. f of x naught equal to x naught of 1 by 3. Okay, next f dash of x naught எழுதிக்கலாம். அதாவது differentiate பண்ணுவோம். 1 by 3 x naught of 1 by 3 minus 1. f dash of x naught equal to 1 by 3 x naught அப்போ minus 2 by 3 இல்லையா 3s. இப்போ நம்ம that is எல்லா வேல்யூவும் நம்ம equation 1ல substitute பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஓகே இப்போ 26 தி ஹோல் பவர் 1 by 3 வந்து இது என்ன அர்த்தம்னா எந்த ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த நம்பர் கிடைக்கும்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த நம்பர் நமக்கு கிடைக்காது. அதோட நியரஸ்ட் வேல்யூ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். 26ஓட நியரஸ்ட் வேல்யூ இப்போ 27 1 by 3ன்னு எடுத்துக்கலாம். அதாவது நியரஸ்ட் கியூபிக் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 26க்கு பதிலாக நம்ம 27 எடுத்துக்கலாம். அப்போ equation 1 can be replaced by L of x equal to f of x naught இல்லையா x naught f of x naught வந்து x naught the whole power 1 by 3 plus f dash of x naughtங்கிறது 1 by 3 x naught minus 2 by 3 இது நம்ம இதோட சிம்பிளை பண்ணிக்கலாம் 1 by 3 1 by x naught the whole power 2 by 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே அப்போ 1 by x naught the whole power 2 by 3 into x minus x naught. x naught க்கு பதிலா நம்ம 27 இப்போ substitute பண்ணுவோம். அப்போ L of x equal to 27 the whole power 1 by 3 plus 1 by 3 1 by 27 the whole power 2 by 3 bracket x minus 27. ஓகே இப்போ நம்ம 27 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? in terms of cubic root அதாவது 3 power 3 yes 1 by 3 plus 1 by 3 அப்படியே இருக்கட்டு 9 2 2 8 8 கரெக்ட் தான். ஓகே 3 power 3 the whole power 2 by 3 x minus 27. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகும். இந்த 3 நமக்கு கேன்சல் ஆகும். இப்போ L of x equal to 3 plus 1 by 3 of 1 by 3 square இல்லையா அப்போ 1 by 9 bracket x minus 27. இது நம்ம next stepல simplify பண்ணிக்கலாம். L of x equal to 3 plus 1 by 27 into x minus 27. இது நம்ம cross multiply பண்ணும்போது என்ன கிடைக்கும்? L of x equal to 3 into 27 60 81 இல்லையா 81 plus x minus 27 the whole divided by 27. மறுபடியும் simplify பண்ணுவோம். That is 81 minus 27 na 80 la 20 போயினா 60 61 la 7 போயாச்சுனா 61 na 53 54 இல்லையா yes 54 plus x divided by 27. இதோட கம்ப்ளீட் ஆகல. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of 26 இல்லையா 26 அதாவது linear approximation of 26. x க்கு பதிலா நம்ம 26 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். L of 26 equal to 54 plus 26 the whole divided by 27. அடுத்து 50 plus 20 na 70 80 yes 80 divided by 27. இது நம்ம log table யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா பண்ணுவோம். log table ல இது எப்படி எழுதிக்கலாம்? 80 எப்படி எழுதலாம்? இதுல பாயிண்ட் இருக்கதா அர்த்தம் ஒரு ஸ்டெப் வந்து நமக்கு லெஃப்ட் மூவ் ஆகுது. so 1.80 க்கு 0 logarithmic first இதில் 80க்கு 0 பார்க்கலாம். 8க்கு பார்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 10. அப்போ 80க்கு 0 பார்க்கும்போது 9031 again 27
இந்த பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது. அப்போ 1.27க்கு 0 4314 4314 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 11ல் 4 போயாச்சுன்னா 7 2ல் 1 போயாச்சுன்னா 1 2ல் 7 8ல் 4 0 பாயிண்ட். ஓகே 0.4714 இதுக்கு நம்ம ஆன்டி லாக் எடுத்துக்கலாம். ஆன்டி லாக் ஆஃப் எப்போதுமே பாயிண்டட் வேல்யூக்கு தான் எடுக்கணும். 0.4717. அப்போ 0.47க்கு 1 பார்க்கலாம். 0.47க்கு 1னா 2958 2958 that's 7 5 என்ன வரும் ஆட் பண்ணிக்கலாம். 8 + 5னா 13 6 9 2 2963 கரெக்டா? எஸ் 13. இப்போ இந்த இடத்துல நம்ம எதுவுமே மூவ் பண்ண வேண்டாம். ஸோ எது மூவ் பண்ணலான்னா 2 பாயிண்ட் ஆன்சர் வந்து 2.963. ஃபஸ்ட் வந்து ஒரு நம்பர் இருக்கணும், அப்புறமா பாயிண்டட் வேல்யூ. ஸோ இதான் இதோட ஆன்சர். நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் 2.6 = 2.963. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ரெக்கார்ட்.